இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சால்ட் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு, அதுவும் ஒயிட் சுகர் இல்லாமல் மைதா இல்லாமல் சேம் டெக்ஸ்சர் சேம் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக மைதாவில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கலர் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு குக்கியோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் ஒரு 3 to 4 hours வெளியில் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 teaspoon சால்ட்டு, 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த பட்டரை வந்து அது கூடவே மிக்ஸ் பண்ணுறேன். இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். பட்டர் பீட் பண்ணுறதுக்கு எடுக்கிற பவுல் வந்துட்டு, அதாவது மிக்சிங் பவுல் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி மோல்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, எந்த டிசைனுமே இல்லாமல். அதே போல் ஒயர் விஸ்க்குமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, ஹேண்டில் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து பட்டரையும் சுகரையும் ஒன்றா போட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு பைண்ட் ஆகாது பட்டர் கூட. ஸோ பட்டரை வந்து நல்லா பேல் எல்லோவாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா கிடைக்கும். குக்கி வந்து நல்லா ரைஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஷேப்பில் வச்சிங்களோ அதே ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்துட்டு குக்கி வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் பிடிச்சிட்டு இப்படி தேய்ச்சிட்டே இருங்க, சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள் அவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சுகரை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஆர்கானிக் ப்ரௌன் சுகரும் கேன் சுகரும் ஒன்றா அப்படின்னு. ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் வந்து ஈக்குவல் டு ஒயிட் சுகர். பார்க்குறதுக்கு அப்படியே டெக்ஸ்சர் வந்து ஒயிட் சுகர் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் ஏன் நம்ம சேர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, அது கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், லைஃப் டைம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கமர்ஷியலாக போகிறீங்க அப்படின்னா ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. 100% நேச்சுரல் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி என்ன பிராண்ட் இருக்கோ எடுத்துக்கோங்க. நம்ம சால்ட் பிஸ்கட்டுக்கு ஒரு 150 கிராம், அதாவது 100 கிராம் சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட்டு தான் வந்து சேர்ப்போம். இப்போ 50 கிராம் எடுப்போம் இல்லையா, இப்போ நான் சேர்க்க வேண்டியது 150 கிராம் சுகர் சேர்க்கணும். நான் இப்போ 75 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். இது சால்ட் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இதிலேருந்து 1/2 டீஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவு மொத்தமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் வேணாம், நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஸ்பீடு கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி கட்டியாயிரும். ஸோ நீங்கள் பல்ஸ் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், அப்போ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா, அதனால நான் வந்து மில்க் சேர்த்துருக்கேன். இந்த 1/2 டீஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே மெஷர்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓவர் பேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இப்போ நான் அந்த டோ காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே அளவு இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப மாய்ஸ்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எப்படி வந்து இதை ஷேப் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த குக்கி கட்டரில் 1/2 குக்கி கட்டுற அளவுக்கு ஷேப் எடுக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப திக்காக எடுத்தீங்க அப்படின்னாலுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து கரெக்டான டைமில் பேக் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த குக்கி கட்டர்லேருந்து 1/2 குக்கி கட்டுற அளவு எடுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நான் டூத் பிக் எடுத்து நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த சால்ட் பிஸ்கட்னாலே இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். இதை வந்து என்னோடய கிளைண்டே வந்து சொல்லுவாங்க, இந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பேக் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிருது அப்படின்னு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா அந்த வந்து ஹோல்ஸ் வந்து நல்லா ஓப்பனாகவே இருக்கும். பேக் ஆனாலுமே அந்த ஹோல்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி விட்ருங்க. ஸோ அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு.
நீங்கள் ஷேப் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டூத் பிக் வச்சு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா கிராக் ஆயிரும், அதாவது அங்கங்கே உடஞ்ச மாதிரி ஆயிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் குக்கி கட்டரை வச்சுட்டு அதுக்கு உள்ளே வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குக்கி வந்து கிராக் ஆகாமல் அப்படியே இருக்கும், பேக் ஆனதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் குக்கி கட்டரை வச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்களுமே குக்கி கட்டரை இப்படியே வச்சுட்டே டிசைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைன், இந்த கலர், இது எல்லாமே பார்க்குறப்ப அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆர்கானிக் ப்ரௌன் சுகரும் நான் சேர்த்துருக்கேன். பேக்கிங் டைமே நான் வந்துட்டு அந்த மோட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து நார்மலாக வீட் குக்கி மாதிரி பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த டெக்ஸ்சர் பார்த்து பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் பேக்கிங் டைம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஓடிஜியில் 20 மினிட்ஸ் வந்து மொத்த டைமுக்கு நான் 15 மினிட்ஸ் வந்து பாட்டம் ராடு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பாட்டம் ராடு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா மேலே வந்துட்டு கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்காது. ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் வச்சுட்டு நான் வந்துட்டு மேலே வந்துட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருப்பேன். அதுக்கு என்னென்னா ஒரு 10 மினிட்ஸில் தான் நம்மளுக்கு லைட் ஆஃப் ஆகும் இல்லையா? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு டாப்பில் போய் வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் ராடு தான் ஆன் பண்ணியிருக்கேன். வெறும் டாப் ராடு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலுமே குக்கி கருகிரும். ஸோ 120 வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். நான் 5 மினிட்ஸ்லேயே வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 15 மினிட்ஸ் பாட்டம் ராடில் வச்சுருந்தேன். 5 மினிட்ஸுக்கு வந்துட்டு டாப் ராடில் வெறும் மேலே கொண்டு போய் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடில் வச்சுருக்கேன். அதனுடைய டீட்டெயில் வந்துட்டு நான் வந்து பிண்டு கமாண்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, மேலே பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை. அப்போ பேக் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சூப்பராக பேக் ஆகிருக்கு. அதே போல் வந்து ஓவர் பேக்கும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமு இதெல்லாம் செட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சரை மட்டும் பார்த்துட்டு இது வந்து வீட் ஃப்ளாரா மைதா ஃப்ளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பாருங்கன்னு கம்பல் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை யூடியூப்லேயே கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்டோட லிங்க் வேணும், அப்படி இல்லைன்னா கிளாஸ் பற்றின என்கொயரி வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அதுவுமே பண்ணாதீங்க. நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு தான். கிளைண்ட்டுக்கு என்ன கொடுக்குறேனோ அதை தான் இங்கேயுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் ஃபேக் மெஷர்மெண்ட் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போது எனக்கு கிடைக்கிற மாதிரியே டெக்ஸ்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பொறுமையாக பண்ணணும். சப்போஸ் எதையாவது மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா வராது. ஸோ இன்னொரு டைம் அதை எல்லாமே பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஆன்லைன் மில்லட் குக்கீஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படி இல்லைனா டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.